வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த உலகம் உய்வதற்காக, உலக மக்கள் அறிவிலே சிறந்தோங்கி நலம் பெறுவதற்காக வாழ்நாட்களை எல்லாம் அர்ப்பணித்த பெரியோர்கள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், சமுதாய சிற்பிகள், அவ்வளவு பேரையும் நாம் மனதிலே ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். ஒரே ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து அவர்கள் அறிவையெல்லாம் நம்மோடு இணைத்துக் கொள்வோம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அப்பேரறிவிலாழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வையகம். அன்பர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டு முறையாக வாழ வேண்டும். வாழ்க்கையிலே சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும். வாழ்க்கையிலே துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். அதே நேரத்தில் அப்படி அமைதியான வாழ்வு பெறும்போதுதான் நமது சிந்தனை உயரும். நம்மை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நாம் வாழுகின்ற உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேரியக்க மண்டலத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி உணர்ந்து தெளிந்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் ஆன்மீக வாழ்க்கை என்று கூறுகிறோம். எல்லோருக்கும் இந்த ஆன்மீக வாழ்க்கை உள்ளொளி காட்டக்கூடியது. எந்த செயலிலேயும் நல்ல வெளிச்சம் போட்டு வழிகாட்டக்கூடியது ஆன்மீக வாழ்க்கை தான். உலகம் மீது எத்தனையோ மதங்கள் தோன்றியன. அவ்வளவு மதங்களும் தோன்றியதுக்கு நோக்கம் என்ன என்று பார்க்கிற போது, மனிதன் வாழ வழிகாட்ட வேண்டும், நல்வழியே நடந்து வாழ்க்கையில வெற்றியும் அமைதியும் பெற வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களுடைய நோக்கமும். நாம் பார்க்கிற போது எத்தனையோ மதங்கள் என்று நாம் நினைக்கிறோம். பலவேறுபட்ட மதங்கள் என்று நினைக்கிறோம். உண்மையிலேயே மதங்கள் ஒன்று வேறுபட்டதே இல்லை. எல்லா மதங்களுடைய கருத்து என்ன என்று பார்த்தா அதை உணர்ந்து கொண்டோமானா மதங்கள் ஒன்றாகவே தெரியும். எல்லா மதங்களும் ரெண்டே கருத்தை தான் முன்வைத்து மக்களுக்கு தொண்டாற்றி வருகின்றன. ஒன்று இறை வழிபாடு, இன்னொன்று அறநெறி. இறை வழிபாடு என்பது இந்த பேரியக்க மண்டலம், அதனுடைய இயக்கம் எங்கும் நிறைந்த ஒரு அருட்பேராற்றலுடைய நியதிகள்.
இவைகளை உணர்ந்து கொள்றதுக்காக இறை வணக்கம் வேண்டும், இறை வழிபாடு வேண்டும். அதே போல இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நாம் ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லாருமே சகோதரர்கள் தான், உடன் பிறந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களோடு ஒத்தும் உதவியும் இனிதாக பழகி கொண்டு வாழ வேண்டும். இரண்டு நோக்கம்னா இறைநிலையை உணர்ந்து கொள்வது, இயற்கையை உணர்ந்து கொள்வது, ரெண்டும் ஒன்றுதான். இயற்கையை உணர்ந்து கொண்ட பிறகு மனித குலத்தோடு ஒற்றுமையாக வாழ்வது, இது அறநெறி, அது இறை உணர்வு. இந்த இரண்டு இல்லாத மனித வாழ்வு முழுமை பெற முடியாது, அமைதி பெற முடியாது. இப்போ நாம் எல்லோரும் அந்த சிந்தனையைத்தான் இப்பொழுது தொடங்குகிறோம். இறை வழிபாடு என்பது இறைநிலையை உணர்ந்து அதனுடைய ஆற்றல் செயல்படும் முறையோடு நாம் ஒத்து நடப்பதுதான் வழிபடுதல். இறைவனை உணர்ந்தால், இறைநிலையை உணர்ந்தால் அதனுடைய ஆற்றல், தன்மை எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிர்களிடத்தில் இருக்கின்றது, நாம் எந்த முறையிலே அதற்கு ஒத்து பிணக்கில்லாமல் வாழ வேண்டும் என்று தெரிந்து அப்படி ஒத்து பிணக்கில்லாமல் வாழக்கூடிய ஒரு முறை, நெறி, அதுதான் இறை வழிபாடு. இறை எந்த வழியே அதனுடைய செயலை நடத்தி கொண்டிருக்கிறதோ அதோடு ஒட்டி வாழ்வது இறை வழிபாடு. அப்படியானால் இறைநிலையை உணர வேண்டுமே, அவசியம்தான். ஆனால் மனிதன் பிறக்கும் போதே இறைநிலையை உணரக்கூடிய அளவுக்கு அறிவிலே முழுமை பெறுவது முடியாது. புலன்கள் வழியேசிக்கொண்டு எல்லை கட்டிய உணர்வுல தான் வாழ்வை தொடங்குகிறார். அந்த பழக்கத்தை ஒட்டியே வாழக்கூடிய நிலையில தான் மனிதன் தேவைக்கும் பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இறைநிலையை உணர்ந்து வாழ்வது என்பது எல்லாராலையும் முடியாது. ஆனால் உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வழிகாட்ட, அவர்கள் வழியை பின்பற்றி அதே நிலையை, இறைநிலையை நாமும் உணர்ந்து அதோட ஒட்டி வாழலாம். அன்பர்களே, இந்த இறைநிலை உணர்வும் அதை ஒட்டி வாழும் வழிபாடும் இந்த உலகம் தோன்றி இன்று வரையில ரெண்டா பிரிஞ்சிருக்கிறது. கருத்து, அந்த ரெண்டு பிரிவு என்னன்னா, ஒன்று மதம், இன்னொன்று சமயம். சமயம் என்பது இறைநிலை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து கொள்வது. மதம் என்பது அதை உணர முடியாதவர்களுக்கு கற்பனையாக சில கருத்துக்களை ஊட்டி சடங்குகள் மூலம் இறை வழிபாடு என்று கொடுப்பது மதங்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. சமயம் என்ற வார்த்தையை என்ன விளக்குது பாருங்க. சம பிளஸ் இசம், ஈக்குவலிசம், நேர்நிறை உணர்வு, அதுதான் சமயம். மதம் அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் உயர்வு தாழ்வு உடையவர்களாகத்தான் இருக்காங்க. அறிவிலே பொருள்ல அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வைத்துக்கொண்டே எப்படி வாழ்வது, அதற்குரிய சடங்கு முறைகள் என்ன என்றது மதம் ஆயிப்போச்சு. உயர்வு தாழ்வு மனப்பான்மை தான் மதம் என்பதே.
இப்போ ஒரு சில அன்பர்கள் நினைக்கலாம், எல்லாரும் இறைநிலை உணர முடியுமா? எல்லாருக்கும் உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. பொட்டன்ஷியல் இஸ் த சேம் ஃபார் எவரிபடி. எல்லாருக்கும் இருக்கிறது. அதை கிளர்ச்சி ஊட்டி சிந்தனை உயர்த்தி அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நோக்கமும் ஒரு சிலருக்கு உண்டாகும். அவர்கள் சீக்கிரமாக அதை உணர்ந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு இன்னொருவர் வழி நடத்தும் போது அவர்கள் எந்த அளவில் தெரிந்திருக்கின்றார்களோ அந்த அளவு தான் வழி நடத்துவார்கள். அது பக்தி. இந்த இறைநிலை உணர்வுக்கு என்ன ஒரு பெருமை என்று கேட்டா, இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் ஒவ்வொரு கோளும் எவ்வளவு துல்லியமான இயக்கத்தை நடத்திட்டு வருது, அவ்வளவும் ஒழுங்கான முறையில் இயங்க செய்யக்கூடிய சக்தி ஆற்றல் எதுவோ அதைத்தான் தெய்வம் என்றும் கடவுள் என்றும் பிரம்மம் என்றும் தத்துவ ஞானிகள் கூறுகின்றார்கள். அதே ஒரு சக்தியை யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்ற பெயரால விஞ்ஞானிகள் நாட்டம் கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த ஆராய்ச்சியில தத்துவ ஞானிகள் கண்டது என்ன? இந்த பேரியக்க மண்டலத்தில் இயங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. எல்லாமே அணுக்களுடைய கூட்டு சேர்க்கைதான் தோற்றங்கள் எல்லாம் என்று கண்டார்கள். அணுக்கள் என்பது there are two school of thoughts. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இருக்கு. பல பார்ட்டிகள் நுண்ணிய துகள்கள் சேர்ந்த ஒன்று அணு என்பது விஞ்ஞானிகளுடைய கருத்து. ஆனால் தத்துவ ஞானிகளுடைய கருத்து அப்படி இல்லை. அணு என்றால் மிக மிக நுண்ணிய, மேலும் பிரிக்க முடியாத ஒரு பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள். அதுதான் தத்துவ ஞானிகள் காணும் அணு. விஞ்ஞானிகள் பல துகள்கள் ஒன்று சேர்ந்த கூட்டை அணு என்று சொல்லி வந்த போது அந்த தத்துவ ஞானிகள் என்ன பண்ணாங்க, அவர்கள் கண்ட அணுக்கு அவர்கள் தான் பேர் மாத்திட்டாங்க. பரமணு என்று சொன்னாங்க. பரம என்ற வார்த்தை எங்க வந்தாலும் அதை விட பெரியதோ சின்னதோ என்று இல்லாத ஒரு நிலையை குறிக்கிறது தான் பரம. அந்த மாதிரி பரமணு என்றால் அதை விட நுண்ணியது வேற இல்லை. அப்போ எல்லா இயக்கங்களும் எல்லா கோள்களுமே அந்த பரம அணுக்களுடைய கூட்டம்தான் என்று உணர்ந்து கொண்டார்கள். அந்த பரமாணு பிரபஞ்சமெல்லாம் இருக்கக்கூடிய கோள்கள் தோற்றங்கள் எல்லாம் முதல்ல பரமாணுக்களுடைய கூட்டு சேர்க்கை என்று தெரிந்து கொண்டாங்க. இப்போ பரமாணுவை விட வேற என்ன இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல என்ற ஆராய்ச்சி. தத்துவ ஞானிகள் எப்படி ஆராய்ந்தார்களோ அதே முறையில் உங்களையும் கூட்டு போறேன். அப்போ அந்த பரமாணுவை தாண்டி அதுக்கு அப்பாலாக என்ன உள்ளது என்று பார்த்தா இறைவெளி, சுத்த வெளி. இதை தவிர சுத்த வெளி, பரமாணு, இந்த இரண்டை தவிர பிரபஞ்சத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியானா சுத்த வெளி என்பது
எங்கு நிறைந்ததாக இருக்கிறது. அணு என்பது நுண்ணியதாக இருக்கிறது, எல்லை கட்டியது. இந்த இரண்டில விண்ணிலே இருந்து, அதை விண்ணென்று தமிழ்ல சொல்வது, பரமாணுவில் இருந்து வெளி தோன்றி இருக்குமா, வெளியிலிருந்து விண் தோன்றி இருக்குமா என்ற வினாவை எழுப்பிக்கொண்டு அவர்கள் கண்ட உண்மை, விண்ணிலே இருந்து வெளி தோன்ற முடியாது, வெளி இறைவெளியில இருந்து தான் விண் தோன்றி இருக்க முடியும் என்ற கூற்றுக்கு வந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அறிவு அந்த வெளியோடு விண்ணும் வெளியும் என்ற இரண்டு நிலையிலேயே ஒன்றி 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 விண்ணை கடந்து வெளியிலே நின்ற போது அவர்கள் என்ன கண்டார்கள்? அதுதான் இருப்பு நிலை. இன்று பிரபஞ்சத்திலே நாம் காணக்கூடியது எல்லாமே அடங்கி இருக்கக்கூடியது, வித்திலே மரம் போன்று என்ற உண்மை அந்த பேரறிவில, ஒடுங்கி நிலைத்த அறிவில, அந்த இறைநிலையோடு அறிவை ஒன்ற வைத்த நிலையில அவர்களுக்கு கிடைத்த உண்மை அந்த இறைவழிதான் முழுமையானது, அதுல எல்லாமே இருக்கிறது. அதற்கு வார்த்தை என்ன வச்சாங்க? பூரணம். இறைவெளி என்பது, இறைநிலை என்பது பூரணம். அதோடு மட்டும் இல்லை, அது சுத்த இருட்டு. ஒலிக்கு மூலமானது, ஒளிக்கு மூலமானது, சுவைக்கு மனத்துக்கு மூலமானது, குணத்துக்கு மூலமானது, மனத்துக்கு மூலமானது என்றால் எல்லா இயக்கங்களையும் கடித்து பார்க்கிற போது அந்த இருப்பு நிலை கருப்பு, இருட்டு, கும்பிருட்டு. அதுதான் இறைவழி. அந்த வெளியில இப்போ பிரபஞ்சத்தை பார்க்கும்போது என்ன என்ன அதுல வெளியில காட்சியாக, அறிவுக்கு காட்சியாக தெரிகிறதோ அதையெல்லாம் பார்த்தா விரைவு அறிவு. விரைவுனா வேகம். அறிவு என்பது ஒழுங்கமைப்பு, இயக்க ஒழுங்கு என்பதுதான் அறிவு, கான்சியஸ்னஸ். அப்போ வேகம், விவேகம் என்று அந்த ரெண்டு பேர் வச்சாங்க. பூரணம், வேகம், விவேகம், இந்த மூன்று உடையது இருப்பு நிலை, பொட்டன்ஷியல். அதுதான் இறைவழி. அந்த மூன்று அடங்கியதுக்கு முத்தரம். தரம்னா குவாலிட்டி. இப்போ அதை புரிந்து கொண்டாங்க. அதில் இருந்து பரிணாம முதலியெல்லாம் வந்ததை புரிந்து கொண்ட பிறகு மனிதனை கூப்பிட்டு சொல்றாங்க, நாம் ஒரே இடத்துல இருந்து, எல்லாம் வல்ல இறைநிலையில இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நாம் எல்லாரும் ஒரே ஒரு பொருளினுடைய சந்ததிகள் தான். எனவே நேர்நிறை உணர்வு பெற்றவர்கள் ஒருவரோடு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற கருத்தை வாழ்க்கை நெறியாக்கி கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்றால் யாருக்கும் துன்பம் இல்லாமல் அதோடு உதவி வாழ வேண்டும். இது அறநெறி. சமயம் என்ற போது இறைநிலை கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுதான். அப்போ நமக்கு உற்பத்திக்கு காரணமான பொருள் இறைவன். அது உருவமற்றது என்றெல்லாம், அது உள்ள எல்லையற்றது, எங்கும் நிறைந்தது, அப்படியெல்லாம் விளக்கினார்கள். அதைதான் பூரணம் என்ற வார்த்தையை வைத்து சிவம் என்று பேரிட்டு அழைச்சாங்க. பேருன்னா மொழி வழக்கில் சிவம் என்பது பூரணம். சரி, இப்போ அதை ஒத்துக்கொண்டு அந்த ஆராய்ச்சியில் இருந்தவர்கள்
அது வழியே சிவம் என்பதை வழிபடு தெய்வமாக வைத்துக்கொண்டு வாழத் தொடங்கிய போது ஒருவரோடு ஒருவர் அதற்கு சைவ சமயம் என்று பெயர் வந்தது. நீண்ட காலம் பொறுத்து அப்படி ஒன்றுமே இல்லாத சிவம் பூரணமானது எப்படி பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை வந்தபோது அதன் பிறகுதான் அது இருப்பு நிலையாக உள்ள சிவமாகவே இல்லை பிரபஞ்சத்தில், அதில் இருந்து பிறந்த அழுத்தம் வேகம் விவேகம் என்ற இரண்டு சேர்ந்து அணு என்ற நுண்பொருளாக, அதாவது பின்னப்பட்டது, பிரிந்து வந்தது. அதுதான் சக்தி. சிவத்திலே இருந்து சக்தி தோன்றியது. சக்தி என்பதுதான் விண் பரமாணு. அது உடலிலே உயிராக இருக்கிறது, பேரியக்க மண்டலத்தில் விண்ணாக இருக்கிறது. அங்கே மகா ஆகாசம், இங்கே சித்தாகாசம் என்று விளக்கி அந்த சக்தியின் கூட்டுதான் பேரியக்க மண்டலம். இந்த உண்மையை உணரும் போது நாம் எல்லோரும் ஒரே சகோதரர்கள் என்று சக்தியை முதல் தெய்வமாக கொண்டு அந்த கருத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர்கள் அதுக்கு ஒரு சமயம் என்று சொன்னார்கள். அதான் சக்தி சமயம், சாக்த சமயம்னு வந்தது. சைவ சமயம், சாக்த சமயம் ரெண்டாச்சு. ஆனா ரெண்டும் ஒன்றிலே இருந்து ஒன்று வேறுபட்டதல்ல. அதன் பிறகு இன்னும் ஆராய்ச்சி மிகுந்த போது சக்தி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சமாக மாறுவதற்கு அது எந்த முறையில் என்றபோது சக்தி என்ற நுண்துகள் தற்சுழற்சி வேகமுடைய விரைவு உடையது. அதனால் அது ஒன்றோடு ஒன்று கூடும்போது அந்த உரசல்னாலே சப்தம் என்பது உண்டு. அப்போ சுழற்சியும் சப்தமும் கொண்டதுதான் சக்தி என்பது கண்டுபிடிச்ச போதுதான் இந்த இரண்டை வைத்துக்கொண்டு சக்திக்கு, சுழற்சிக்கு சக்கரமாகவும் ஒலிக்கு சங்காகவும் மனதில் வைத்துக்கொண்டு சங்கு சக்கரம் இரண்டும் உடையது தெய்வம், இறை நிலை என்று வழிபடத் தொடங்கிய போது வைணவ சமயம் வந்தது. அது ஒவ்வொன்றும் உணர்ந்த நிலை வேற. அதை வழிபடும் மக்களுக்கு ஏற்றவாறு அது உருவங்களை கற்பித்துக் கொண்டார்களே. சைவ சமயம் என்ற போது ஒன்றுமே இல்லைன்னா, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை, உருவம் இல்லை. அப்போ உருவம் இல்லாத ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டான் சிவலிங்கம்னு சொல்ற. இப்போ அதே போல சக்தி என்றதுக்கு உருவம் வேணும்னு நினைக்கிறான். சிவம் சக்தி என்று ஒன்றை ஒன்று ஒத்து பார்க்கிற போது சிவம் என்று பூரணமான அகண்டாகாரமானது, சக்தி என்றது உள்ளடக்கமானது. இதை பெட்டு என்றும் அது ஆளு என்றும் மொழியில வழக்கு வந்தது. பெட்டு என்பது பெண்ணாகவும் ஆளு என்பது ஆணாகவும் வச்சுக்கொண்டு இது சக்தி என்பது பெண் வடிவம் என்றதாக கொண்டுட்டாங்க. வைணவ சமயம் வந்தபோது இந்த இரண்டு சங்குக்கு சக்கரத்துக்கும் ஒரு உருவத்தை பறித்து கொண்ட போது ஸ்ரீமன் நாராயணன் அதை உருவக் கடவுளாக கொண்டாங்க. சாதாரணமாக அதற்கு முன்னிருந்தே இயற்கையாக சூரியனை வழிபட்டே வந்தவர்கள் அதுதான் தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று அந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சௌர சமயம் என்று சொன்னார்கள். சூரியனை தெய்வமாக வழிபட்டவர்கள் சௌர சமயம். அதன் பிறகு வேத விற்பன்னர்கள் இந்த பிரபஞ்சத்தையே அலசி ஆராய்ந்தார்கள். எத்தனை பொருட்கள் உள்ளன என்ற போது எப்படி பார்த்தாலும் இந்த
பரமாணுடைய நெருங்கி இயக்கும் தன்மைக்கு ஏற்ப அக்கார்டிங் டு இன்டென்சிட்டி ஆஃப் த அசோசியேஷன் 5 பிரிவுகள் உள்ளன. அதுதான் பஞ்ச பௌதீக பிரிவுகள் என்று பஞ்சபூதங்களாக காந்தம் தன்மாற்றம் அடைகிற போது அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தன்மாத்திரை பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரை என்ற விளக்கத்தை கொண்டு வந்தார்கள். அப்போ இயற்கை என்ற சிவமும் சக்தியும் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி 5 முகமாக இருக்கிறது, 5 கரங்களாக இருக்கிறது என்ற சொல்லுக்கு அதுக்கு ஒரு உருவத்தை கற்பிச்ச போது 5 கரம் என்ன ஜீவனை கொடுக்க அதுக்கு பார்க்கலாம். அவர்களுக்கு கிடைத்தது யானை தான். யானையை உருவமாக வைத்துக்கொண்டு இதுதான் 5 கரம், இது இறைவனும் இறைவியும் சேர்ந்து பிறந்த பிள்ளை. இதை உணர்ந்தாதான் நாம் மற்றதெல்லாம் உணர முடியும் என்றது அந்த பஞ்சபூதம் பஞ்சதன் மாத்திரையை பற்றிய விளக்கம் கொடுத்தார்கள். அதுல இருந்து கானபத்தியம் என்று கணவதியை வழிபடுவது கானபத்தியம் ஆச்சு. இன்னும் சில ஏஜஸ் நாள் போன பிறகு மனிதனுடைய சிந்தனை நிற்குமா? வேதாந்த அலசல்ல, அதாவது விரிவுரையில பஞ்சபூதங்கள் பஞ்சதன்மாத்திரை சரி, இங்கே மனம் அறிவு என்பது என்ன அது விட்டு போச்சு. அப்போ மனம் என்பது எது என்ற ஆராய்ச்சி தொடங்கிய போது மனதை அறிவதற்கு எது வேண்டும்? மனதே தான் வேண்டும். அந்த மனதையே கொண்டு மனதை சிந்திக்கிற போது சிறுக 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 அலையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனம் சிறுக சிறுக அதனுடைய சுழலியக்க நிலை குறைந்து 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 நிலைக்கு வரப்பட்டது. அந்த நிலையில வந்த பிறகு நிலையிலே அறிவாக இறைநிலையாக இருக்கிறது, அலையிலே மனமாக மனிதனாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்பது பஞ்ச தன்மாத்திரைகளாக சாதாரண சடப்பொருள்களை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதோ அதேதான் உயிரில மனமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவேதான் 6வதாக. ஆக 6 தலைகள் இயற்கைக்கு. இறைவன் என்ற சிவமும் அதனுடைய விண்ணென்ற சக்தியும் 2 சேர்ந்து அங்கு உருவமான பஞ்சபூதங்கள்ல பஞ்ச தன்மாத்திரைகளாக இயங்குவது காந்த சக்தி. அதுவே ஜீவன்ல மனமாக இயங்குகிறது என்பதை கண்டபோது 6 பிரிவாக இருக்கிறது. இந்த 6 பிரிவுக்கு 6 தலையை வச்சு பண்ணாங்க. இது ஷண்முகம். ஷண்முகம் என்ற கருத்து வந்தபோது அதுதான் கௌமார சமயம் என்று வந்தது. இங்கே 6 சமயத்தை பற்றி பாருங்க. ஏதேனும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருக்கிறதா? சைவ சமயம், சாக்த சமயம், வைணவ சமயம், சௌர சமயம், கானபத்தியம் அண்டு கௌமார சமயம். இயற்கையை விளக்குவது சிவம் சக்தி, அதிலிருந்து விளைந்த அலை காந்தம், அந்த காந்தத்தினுடைய தன்மாற்றங்கள் எவ்வளவுதான். அது வரையில சமயமாகவே இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் சாதாரண மக்கள் அண்ட இவைகளெல்லாம் உணர முடியாது, உணர்த்த முடியாது. அப்பொழுதுதான் மனதை ஒழுங்குபடுத்த, மனதுக்கு ஒரு ஒழுக்கமுறையை ஏற்படுத்த, செயலுக்கு ஒரு ஒழுக்கமுறையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைத்த பெரியார்கள் சிலை வடிவங்களை, அது மந்திரம் தந்திரம் யந்திரம் என்று 3 செயல்களை சிருஷ்டித்தாங்க. மந்திரம் என்றால் ஒவ்வொரு உச்சரிப்புக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு 50 அக்ஷரங்கள். ஒவ்வொரு அக்ஷரம் பேசும்போதும் இவ்வளவு ஒலி அலை ஏற்படுகிறது. அந்த அழுத்தத்துக்கு தகுந்தவாறும்
எங்கே பிறந்து எங்கே முடிகிறது ஒரு ஒலி என்றதுக்கு தக்கவாறும் உடல்ல உள்ள சில நாடி நரம்புகள் இயக்கங்கள் இவைகளெல்லாம் அந்த காந்த சக்தியினாலே வேறுபடுது என்ற போது மனிதனுடைய ஆற்றல் வளர்வதற்கு, மனம் ஒடுங்குவதற்கு, சிறப்படைவதற்கு என்ன என்ன வேண்டும், என்னென்ன எழுத்துக்கள் வேண்டும், ஒரு எழுத்து கூறினால் அது எந்த அளவில் வைப்ரேஷன் இந்த உடல்ல ஏற்படுது, அதுக்கு அடுத்தா போல எந்த எழுத்தை வச்சால் என்னென்ன உண்டாகுது என்ற ஆராய்ச்சியில செய்தவர்கள் இந்த 50 அக்ஷரங்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து, ஒன்றோடு பல சேர்த்து அதில் விளைவுகளை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச போது மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கும் உடல் நலத்துக்கும் அவனுடைய மனநலத்துக்கும் ஏற்ற சில தொடர்புகளை, வார்த்தை எழுத்து தொடர்புகளை வச்சு மந்திரம், அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற போது அதுக்கு ஒரு யந்திரம் வேணும், ஒரு உருவம் வேணும். அந்த உருவத்தை போல மனம், எந்த உருவத்தை நினைச்சாலும் அதே போல மனம் அடையுது, அதுக்கு தக்கவாறு குணநலம் ஏற்படும் என்பதை கண்டவர்கள் அதுக்கு தக்கவாறு உருவங்களை கற்பிச்சாங்க. அதுதான் யந்திரம் என்று சொல்வது. அதன் பிறகு தந்திரம். மனிதனுக்கு என்ன வேண்டும், என்ன குறை இருக்கிறது, சரியான வாழ்க்கைக்கு உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், 7 சம்பத்துக்கள் வேண்டும். இந்த 7 சம்பத்துக்களுக்கும் ஒரு குறைவு இருந்தால் அவன் பூரணமாக வாழ்க்கை அமையாது. எது எது குறைபடுதோ அதையெல்லாம் அவனே கூட்டிக் கொள்ள முடியும் மனதினால. எப்படி? அதே போல வடிவத்துல, உருவத்துல, சிலையில வச்சு அதையே தியானம் செய்ய 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 அந்த நிலையை அவன் அடைவான் என்பதை கண்டுபிடிச்ச உளவியலார் இந்த 7 சம்பத்துக்கும் வேண்டிய உருவங்களை கற்பிச்சு கொண்டாங்க. போக போக ஒரே உருவத்துல 2, 3 சம்பத்துக்கள் வர்ற மாதிரியா கூட கற்பிச்சு கொண்டார்கள். அப்படி ஏற்பட்டதெல்லாம் அதே போல உருவங்களை களிமண்ணால, மற்ற மஞ்சள் முதலியதால செய்து தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணும், அதாவது வெளியேற்றி அந்த உருவம் கொடுத்து பூஜை செய்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும். இது தந்திரம். மந்திரம், யந்திரம், தந்திரம், இந்த 3 வகையும் சேர்ந்து சிலை வணக்கங்களாக கொண்டு வந்த போது அதுலதான் சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகளெல்லாம் ஏற்பட்டது. இதெல்லாம் மதங்கள். ஆனா உண்மையாக இறைநிலை எப்படி இருக்கிறது, அது பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பதை காட்டுவது வேதாந்தம். இது சடங்குகள். அந்த உண்மை நிலை உணர்த்தி மனிதனை ஒன்றாக்கி விடுவதில் அங்கே சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. அதை மெய்ஞானம், மெய் என்றால் அசைவற்றது, இருப்பாக உள்ளது, அந்த மெய்ஞானம் என்று கூறுவது. விஞ்ஞானம் என்பது அதிலிருந்து வந்த அணு, அணு அடையும் மாற்றங்கள், அதனால உண்டான ஏற்பாடுகள், இவைகளை தெரிஞ்சுக்கிற போது அது விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது இருப்பு நிலை உணர்வது, அதனுடைய சிறப்பு நிலை உணர்வது விஞ்ஞானம். ஆகவே வாழ்க்கையெல்லாம் விஞ்ஞானமாக தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் இதை மதமாக செய்தார்கள். இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப, அவ்வப்போது மாறி வரக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ப மனிதனண்ட இந்த சடங்கு முறைகள், பழக்க வழக்கங்கள் இவைகள்லாம் வேறுபட்ட போது இந்த உண்மையே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு குழப்பம் ஏற்பட்டது. மதங்களை கொண்டே மனிதனை வேறுபடுத்தி கொண்டாங்க. மதங்கள்லாம் வேற வேற இருக்கிறதாக கற்பிச்சு கொண்டாங்க. மதங்கள் வேறியா? இல்லை, எல்லா மதங்களும் ஒன்றுதான். ஆனா ஏன் பேரு வேற வேற இருக்கு? அதை உருவாக்கி தொகுத்த மனிதன் பேரால அந்த மதம் வழங்கப்படுவதனால அதுதான் வேறு வேறாச்சே தவிர மதங்களிலே உள்ள உட்கருத்தாக உள்ள இறை வழிபாடு, அறநெறி வேறுபட்டதே இல்லை.
இறைவனை உணர்ந்தால், உதாரணமா நம்ம உணவு ஒன்றோ, உணவு விழுங்கிட்டோம், விழுங்கிட்ட பிறகு என்ன ஆகிறது பார்க்கிற போது அது ரசமாக, ரசத்தில் ஒரு பகுதி ரத்தமாக, ரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக, கொழுப்பாக, கொழுப்பில் இருந்து சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பாக, அதிலிருந்து திரவம் மூளையாக, மூளையிலிருந்து எசன்ஸு ஆண் பெண் விந்து நாதமாக மாறுகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த 7 தாதுக்கள்ல உணவு சாப்பிட்ட பிறகு 7 தாதுக்களாக மாறுற வித்தை இது வரைக்கும் எந்த மனிதனாயிலும் செய்த முடிஞ்சுதான் செய்து வர்றானா? யாராகிலும் எப்படி நடக்கிறது? இங்கேதான் எனக்கு அப்பாலாக ஒரு பெரிய சக்தி மறைபொருளாக இருந்து கொண்டு இந்த ஆற்றல் எல்லாம் நடத்தி வருகிறது என்ற அனுமானம், அசம்ஷன். அது வெறும் இமேஜினேஷன் இல்லை, வாழ்க்கையில ஒத்து பார்க்கிற போது சரியா இருக்குது. அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் தவறு செய்தேனால் எனக்கு அது வெறும் இமேஜினேஷன் இல்லை, வாழ்க்கையில ஒத்து பார்க்கிற போது சரியா இருக்குது. அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் தவறு செய்தேனால் எனக்கு இவ்வளவு சாப்பிட்டா இவ்வளவு ஜீரணிக்கும், அதுக்கு மேலாக சாப்பிட்டாலோ முரணான உணவு சாப்பிட்டாலோ எனக்கு ஒத்துக்கொள்ளல, வயிற்று வலி எடுக்குது, மந்தமாகுது என்று சொன்னா, அப்போ இறைவழி இறைநிலை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ உடல்ல ஒரு அளவு முறையும் எல்லா இடத்துலையும், என்ன வேகம் விவேகம் தான் அளவு முறையாக இருப்பதனால எல்லா இயக்கத்துக்கும் ஒரு அளவு முறை உண்டு. அந்த முறையோட இயற்க இந்த உணவை உடலாக மாற்றி கொண்டிருக்கிறது. அதை தெரியாத, அதற்கு முரண்பாடாக நான் செயலாற்றும் போது எனக்கு தொல்லை வருகிறது, அந்த உறுப்புகள் கெட்டு போகிறது, வலி எடுக்கிறது, அந்த வலி பதிவாகிறது, மீண்டும் மீண்டும் அதே நோய்வாய்ப்பட்டு எனக்கு பின்னாலேயே வரக்கூடிய குழந்தைகளுக்கு கருத்தொடர் வியாதியாக மாறுகிறது என்றெல்லாம் தெரிகிற போது, இறை வழிபாடு இல்லையானால், இறை வழியே நான் வாழ இல்லையானால் எனக்கு ஒவ்வொரு இடத்திலையும் சிக்கலும் துன்பமும் வருகிறது. ஆகவே இறைநிலையை உணர்ந்து கொண்டு அதனுடைய ஆற்றலும் செயலையும் அறிந்து கொண்டு அதன் வழியே என்னுடைய எண்ணத்தையும் செயலையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கண்டவர்கள் நமக்கு இறை வழிபாட்டினுடைய சிறப்பையும் உயர்வையும், அதே போல நாம் வாழும் காலத்தில் எந்தெந்த முறையில நம்ம போல உள்ளவர்கள் எல்லார் உள்ளத்திலையும் அவனே தானே இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆகையினால அவன் வருத்தப்படாத, அவன் உடல் வருத்தப்படாத இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்ற போது 3 முறைகளை கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை. எந்த செயல் செய்தாலும் அங்க விளைவு வருதில்லை. அந்த விளைவை வைத்து பார்த்தால் எண்ணம், சொல், செயல் இந்த 3ஆலும் எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்னோ உடலுக்கோ அறிவுக்கோ துன்பம் வறுமையானால் அது செய்யக்கூடாது. அதான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் துன்பமில்லாத, துன்ப விளைவு அல்லாத செயல்களை செய்வது. இன்றைக்கு துன்பம் இல்லாம, அதாவது இன்பமாக இருக்கலாம், அது பிற்காலத்தில் துன்பமாக மாறலாம். அதனால்தான் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ அறிவுக்கோ துன்பம் எழாத அளவோடு முறையோடு ஆற்று செயலே ஒழுக்கம் எனப்படுகிறது. அப்போ ஒழுக்கம் வேண்டும்.
அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவர் பிறக்கிற போதே பொருள் உற்பத்தி தெரியாது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியாது, மற்ற வாழ்க்கை வழியும் தெரியாது. சமுதாயம்தான் ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்து கல்வி அளித்து உருவாக்கி வாழ வைக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு இவன் வாழும் திறமை பெற்ற பிறகு, வயது வந்த பிறகு தன்னுடைய ஆற்றலை செலவிட்டு அதே போல இந்த சமுதாயத்துக்கு தேவையான பொருளை உற்பத்தியிலேயோ அல்லது உதவி செய்வதிலேயோ தன்னுடைய உழைப்பை அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்ற போது கடமை. ஒவ்வொரு மனிதனும் கடன்பட்டு வர்றோம். பிறந்ததுல இருந்து அந்த வயது வர்ற வரைக்கும் அந்த கடனை தன்னுடைய உழைப்பால, செயலால, தொண்டால நிரப்பணும். அந்த உணர்வு தான் கடமை எனப்படுகிறது. கடன் என்ற வார்த்தையே மை விகுதி பெற்றுதான் கடமை எனப்பட்டது. ஆங்கிலத்திலே கூட டியூ என்ற வார்த்தையிலிருந்து தான் டியூட்டி என்று சொல்றாங்க. அதனால கடமை என்பது கடன் பட்டோம், அதை தீர்க்க வேண்டும் என்ற உணர்வும் செயலும். மூன்றாவது, ஒரு சமுதாயத்தில் எல்லாருமே தன்னுடைய செயலில், அதாவது உழைப்பிலேயே வாழ முடியாது, வாழவும் தெரியாது. சிலருக்கு உறுப்பு இழந்தவர்கள் இருக்கலாம், செயல்படாதவர்கள் இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கலாம், குழந்தைகள், இன்னும் மற்ற முதியோர்கள், இவர்களெல்லாம் உழைக்க தெரிந்தவர்கள் வழியே தான் வாழ வேண்டியதாக. அதனால யார் யார் உழைக்க தெரிந்தவர்களோ, பொருள் உற்பத்தி செய்வார்களோ, அறிவு நிலம் உடையவர்களோ, அவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அதை உதவி வாழணும் என்ற போது ஈகை என்று வந்தது. ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்று செயல்களையும் ஒன்றுபடுத்தி பார்க்கிற போது அதுதான் அறம். அறம் என்பது மூன்று உறுப்புகளை கொண்டது. இந்த அறநெறி எப்படி ஒரு மனிதனுக்கு போதனையினால வந்தால் நிலைக்காது, சாதனையினால வரணும். என்ன சாதனை? அந்த மனிதனும் எந்த இறைநிலை எனக்கு எல்லா ஆற்றலையும் தந்து இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதுவேதான் அவனிடமும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு, அந்த இறைநிலை உணர்வு பெற்ற பிறகுதான் அறநெறி முழுமையாக தெளிவாக உண்டாகும். அது வரையில பக்தி வழியில தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வழியே போதிச்சு இது அந்த மாதிரிதான் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது என்ற கற்பனையினால பக்தி வழியிலே சொல்றான். ஆனா அது போராது, சில சமயம் வழிக்கு போகும். அதனால வயது வந்து சிந்திக்க ஆற்றல் வரும்போது இறை உணர்வு பெறுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஏனென்றால் அவனுடைய அறிவுல அந்த இறை உணர்வை பெறத்தக்க அளவு ஆற்றல் இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. பொட்டன்ஷியல் சேம் ஃபார் ஆல். அதை விட்டு வைக்க கூடாது. அப்படி விட்டு வச்சா அதற்காகவே வளர்ந்துள்ள பேராற்றல் திசை மாறும். அந்த திசை மாறுற போது ஏற்படக்கூடியதான் தன்முனைப்பு, உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள், 6 குணங்கள், 5 பெரும் பாவங்கள், இவைகளெல்லாம் உண்டாகும். ஆகையினால அந்த வயது வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்க ஆற்றல் உள்ளவர்களுக்கு அதை உணர்த்தி விட வேண்டும். இறைநிலை இன்னதென்று தெளிய வைக்க வேண்டும். இப்போ இறைநிலை என்ன என்பதை விஞ்ஞானபூர்வமாக கூட சிலர் பிரபஞ்சம் இப்படிதான் இயங்குகிறது, அந்த சக்தி இத்தகையது என்று தெரிந்து கொள்ளலாம், சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் இந்த உடல் இயக்கம் இப்படிதான் நடக்கிறது, அறிவு இத்தகையது, மனம் இத்தகையது என்று சொல்லலாம். ஆனால் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அறிவும் இந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய தெய்வமும் இரண்டும் ஒன்றுதான் என்பதை உணர்ற வரையில மனிதன் முழுமையடைய முடியாது. பிரபஞ்ச உண்மைகளை எல்லாம் இன்று விஞ்ஞானம் உணர்ந்து கொண்டு தான் வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் மேலான இன்னும் நுட்பங்களை எல்லாம் கூட உணர்த்தி விடுவார்கள். ஆனாலும்
அதுதான் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவினுடைய தன்மை என்னென்னது என்று உணர்ற வரையில ரிடக்ஷனிசம், எல்லை கட்டிய உணர்வோட எல்லாமே ஒரு ஷடப்பொருள் என்ற அளவில் தான் இருக்குமே தவிர அன்பும் கருணையும் வராது. அன்பும் கருணையும் வந்து அந்த உயிருக்கு நான் எந்த விதத்திலும் தீங்கு செய்யக்கூடாது. ஏனென்றால் எந்த இறைநிலையானது என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுவேதான் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவாக, விரைவாக. அதற்கு முரண்பாடாக நான் செயலாற்றினால் அதனுடைய தாக்குதல் எனக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது தெரியணும். இது தெரியறதுக்கு உண்மை தத்துவ விளக்கத்துக்கு போவோம். இப்போ இந்த பேரியக்க மண்டலம் என்றது அணு முதல் கொண்டு அணுக்களுடைய கூட்டாக உள்ள பல கோடி அண்டங்களுடைய தான் பேரியக்க மண்டலம். இந்த இயக்க மண்டலங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தா அது ஒரு பெரிய மண்டலம். மண்டலம் என்ற போது ஒரு உருண்ட வடிவமாக தான் இருக்கு. ஏன்? அதை சூழ்ந்து இருக்கக்கூடியது இருப்பு மண்டலம், எல்லாத்திலும் உடைய இறைவழி. அந்த இருப்பு மண்டலம் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறதுனாலே பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் நீள வடிவமாக இயங்க முடியாது. எல்லாமே குளோபல், எல்லாமே வட்ட வடிவமாக ஒரு கோள வடிவமாகத்தான் வரணும். அப்போ இந்த பேரியக்க மண்டலத்தை பிரபஞ்சத்தை இரண்டாக பிரித்து கொள்ளும். இயக்க மண்டலம் ஒன்று, இருப்பு மண்டலம் ஒன்று. அணு முதல் கொண்டு பஞ்சபூதங்கள், கோள்கள், மனிதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயக்கம். இது ஒரு மண்டலம். அதுக்கு அப்பால எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருப்பது இருப்பு மண்டலம். அதுதான் இறைவழி. இப்போ இதனுடைய தன்மையும் அதனுடைய தன்மை உணரும் போதுதான் மனிதனுடைய அறிவில் இறைநிலையானது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதனிடம் அறிவாக என்றது உணரும். இந்த இருப்பு மண்டலம் முன்னமே சொன்ன இறைவெளி. இறைவெளி என்ற போது கண்ணுக்கும் கருத்துக்கும் தட்டாதது. இதை ஒரு மகான் சொல்லு, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தாய்மானவர் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லோரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உளதது. அது இந்த சமய கோடிகள் எல்லாம் கூட தன் தெய்வம் என்று என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவு நின்றது. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. மனவாக்கினில் தட்டாம நின்றது என்று அவர் தான் சொல்றார். மனதுக்கும் தட்டாது, வாக்குக்கும் தட்டாது. ஏன்? வாக்கு என்பது மௌனம் தானே. இறைநிலை உணர்ந்து பிறருக்கு சொல்ற போது மௌனம் தானே, அது எப்படி சொல்றது? அதனால வாக்கிலே தட்டாது. மனதுக்கு எப்படி தட்டாது? எந்த பொருளை நினைச்சாலும் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, குணம் இருக்கிறது. இறைநிலையை உணர்ற போது எல்லை இருக்கிறதா? காலம் கிடையாது, தூரம் கிடையாது, வேகம் கிடையாது, பருவம் கிடையாது. அதனால மனதுக்கு தட்டுப்பாடு இல்லாத மனம் எவ்வளவு விரியுமோ அவ்வளவு அது இருக்கிறது. அதுவும் இதுவும் ஒன்றாக கலக்கக்கூடிய நிலையில உள்ளது என்றதை கருத்துக்கு இசைந்தது அதுவே. இந்த நம்ம கருத்தாக உள்ள அறிவுக்கு ஒத்தது அதுவாகவே இருப்பது அதுவேதான் என்ற கருத்தை ஒரு கவியில விளக்கியிருக்காங்க. அந்த முறையில் அதை விளங்கி கொண்ட பிறகு இப்ப இருப்பு நிலையில பூரணம்
அறிவு விரைவு, வேகம் விவேகம்னு பூரணம் வேகம் விவேகம் வச்சுங்க. 3 தரம், அதாவது தன்மைகள். இயக்க நிலையில பார்த்தீங்கன்னா சிறப்புல அது இருப்பு, இது சிறப்பு. என்ன அணுவாயிடுத்து, அணுவனுடைய கூட்டுனால பஞ்சபூதங்களாக அண்டங்களாக உயிர்கள் வரையில வந்தாச்சு. இது பரிணாமம். இந்த பரிணாமத்தில் எத்தனை கோடி அணுக்கள், எத்தனை அணுக்கள் ஒவ்வொரு இடத்துல சேருதோ அதற்கு தகுந்தவாறு உருவம், இயக்க ஒழுங்கு, ஒன்றுக்கு ஒன்று உள்ள வித்தியாசமான காட்சிகள். இது இயல்பூக்கம். பரிணாமத்திலிருந்து என்ன உண்டாகுது? இயல்பூக்கம். தானாகவே அதுக்குரிய இயக்க வேகம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்றி ஒரு அலையிலிருந்து ஒரு அலை அல்லது ஒரு உருவத்தோடு ஒரு உருவம் மோதும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் ஸ்பஷ்டமாக தெளிவாக இன்ன இன்ன விளைவுகள் தான் என்பது இருக்கிறது. அதுதான் கூர்தலறம், காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். அப்ப சிறப்பு நிலையில பரிணாமம், இயல்பூக்கம், காரண செயல் விளைவு, கூர்தலறம் என்பது அதான். ஆக இந்த 3ஐயும் மனதில் வைத்துக் கொண்டால் இதுதான் பிரபஞ்சம். இயக்க மண்டலம், இருப்பு மண்டலம் 3 தரம் உடையது. பூரணம், விரைவு, அறிவு. இயக்க மண்டலம் 3 திறன் உடையது. பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம். இதை சுருக்கமா வச்சுக்கிறதுக்கு ஒரே வார்த்தை சொல்றேன். பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம். ஆக்கம், ஊக்கம், தாக்கம். ஆக்கம், ஊக்கம், தாக்கம்னா பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம். இந்த எல்லையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த உண்மைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் போது அவனுடைய அறிவு தட்டுப்பாடு இல்லாத, பிணக்கில்லாத முழு அளவுக்கும் விரிந்து இயங்க ஆரம்பிக்கிறது. அதனால எந்த இடத்துலையும் பிணக்கு வராது, தடை வராது, சந்தேகம் வராது, வேறுபட்ட எண்ணமே வராது. ஆகையினால இறை உணர்வு மனிதனுக்கு தேவை. இப்போ இறைவனை சரியாக உணர்ந்து கொண்டா உடல்ல இந்த மாதிரியான இயக்கம் முன்னாடியே சொன்னேன், இவைகள்லாம் நடக்கிறத கொண்டு அதை உணர்ந்து கொள்றோம். அதோடு இன்னும் ஒரு பெரிய ரகசியமான இயக்கம் நமக்குள்ளாக நடந்து கொண்டு வர்றது. நாம் ஒரு மயிலை பார்த்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு மயிலை பார்த்தோம். இப்போ அங்க போனமே, அந்த மலை மேலே என்ன பார்த்தோம் நினைக்கிற போது மயில் வருது. இந்த மயில் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது, இப்ப எப்படி வந்தது என்று பார்க்கிற போது நம்ம உடலுக்குள்ளாக இந்த உயிராற்றல் என்ற விண் சுழற்சியிலே வரக்கூடிய அலை காந்த ஆற்றலாக உடல்ல இருக்கிறது. அப்ப நம்ம உடல் 3 அடுக்குகள். ஒன்று பிசிக்கல் செக்ஷன், அதாவது பருவுடல். அந்த பருவுடலுக்கு உள்ளாக நுண்ணுடல் என்றது, அதைத்தான் விண் என்று சொல்றான். அதனுடைய நிறைய கோடிக்கணக்கான விண்துகள்கள் ஓடி சுழன்று கொண்டே இருக்கிறதுனால அதை சூக்கும சரீரம் என்றும் ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்றோம். அதிலிருந்து வரக்கூடிய அலை காந்த அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி காந்த அலை விரைவாக சுழலும் போது அதற்கு ஒரு மையப்புள்ளி வருது. அந்த மைய ஈர்ப்பு தான் கருமையம். எந்த ஜீவனுக்கும் இந்த கருமையம் என்பது அந்த காந்த ஆற்றலினுடைய தன்மையினாலே, அந்த சுழற்சியினாலே உண்டாகும். இந்த கருமையத்துக்கு என்ன, எந்த பொருளையும் தன்னிடத்திலே ஈர்க்கக்கூடிய சக்தி, இருப்பாக வைக்கக்கூடிய சக்தி வந்து. அத இப்போ நம்ம மேல பூமியின் மேல நிக்கிறோம்.
பூமி சுழண்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய காந்த ஆற்றல் நடுமையத்தில் சென்டிமீட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்றோம். அது எல்லா பொருட்களையும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. அதனால தான் நாம் சிதறாத இருக்கிறோம். அதே போல எந்த பொருளையும் தனக்குள்ளாக ஈர்த்து இருப்பு வைக்குது. நாம அன்னைக்கு மயிலை பார்த்தா அதை ஈர்த்து, அந்த அலையை ஈர்த்து இருப்பு வச்சாச்சு. கண்ணிலே வரும்போது இன்னும் சுருங்கி வந்தது. மேலே எந்த புலன்கள் மூலமாக வந்தாலும் மூளைக்கு போய் தான் ஆகணும். மூளை இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு அற்புதமான காந்த கட்டடம், காந்த நிலையம். அந்த காந்த நிலையத்தில் போற போது அது இன்னும் சுருங்கி புள்ளி வடிவமாய் கருமையம் அவனுடைய ஈர்ப்பு சக்தியினால இழுத்து அழுத்தி வச்சுக்குது. மறுபடியும் அதே ஃப்ரீக்வன்சி, நான் என்ன பார்த்தேன், மயிலை பார்த்தேன் என்று வரும்போது நீங்களே அந்த மனநிலைக்கு அட்ஜஸ்ட் பண்றீங்க. அப்ப தானாகவே அங்க பதிவாகி இருக்கிறது, இருப்பாகி இருக்கிறது, மூளையினுடைய செல்கள் எல்லாம் விரித்து காட்டுகிறது, எண்ணமாக மலர்கிறது. அந்த எண்ணமாக மலர்ந்த உடனே மற்ற செல்கள் எல்லாம் அதற்கு ஏற்றவாறு செயல்புரிய தயாராக இருக்கு. அப்போ எண்ணத்திலிருந்து செயல், செயலிருந்து பதிவுகள், பதிவிலிருந்து மீண்டும் எண்ணம், இவ்வாறு ஒரு பெரிய இயக்கமே ஒரு ஜீவன்ல நடந்துட்டே வரும். இதுல இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டா நீங்க எத்தனை விதமான பதிவுகளை செய்தாலும் திருப்பி திருப்பி அந்தந்த மனநிலைக்கு வரும்போது அதெல்லாம் எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கும், செயல்களாக வந்து கொண்டே இருக்கும். அப்படி எண்ணும் போது, செய்யும் போது உடலுக்கும் மனதுக்கும் ஒத்த செயல்கள் செய்கிற வரையில மனிதனுக்கு வாழ்க்கையில அமைதி. அப்படி இல்லையானால், ஒத்த செயல் இல்லாத முரண்பட்ட செயல்கள் இருக்குமே ஆனால், அந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் அங்கங்கே அந்தந்த இடத்துல, அதாவது திவலைகளாக, திறனைகளாக ஏற்பட்டு அங்கே சுருங்கி, அதாவது தடைப்பட்டு எலக்ட்ரிசிட்டியா மாறும். அதாவது ஷார்ட் சர்க்யூட், அங்க வலி, நோய் உண்டாகும். அது கொஞ்சம் அதிகரிச்சா மரணமும் ஏற்படும். அப்ப இந்த உடல் இயக்கத்தை உணர்ந்து கொள்றதுக்கும் இயற்கையினுடைய உண்மை நிலைகளை உணர வேண்டியதா இருக்கிறது. அப்போ அந்த கருமையத்தில் ஈர்த்து பிடிக்கிறது எது, மறுபடியும் வெளியிடுறது எது? வெளியே வர்றது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இயக்கம். உள்ள இழுக்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதுதான் இறைவன். இறைவன் இழுத்து பிடித்து இறுக்கி வைக்கிறான். அதிலிருந்து ஏற்பட்ட சக்தி, சக்தியிலிருந்து வரக்கூடிய அலை காந்தம் விரித்து காட்டுகிறது. அதேதான் நாம் எந்த புலனை நாம் விரிவாக வைத்துக் கொண்டிருந்தாலும், எங்கு எங்க எந்த அலை வந்தாலும் அது அவ்வளவும் வாங்கி இருப்பு வைக்கிறது. மீண்டும் மீண்டும் அதே தான். அப்ப இதை தெரிஞ்சா ஒவ்வொரு இயக்கத்திலேயும் அது மின்சார மாற்றம் தான், அதாவது காந்த சக்தியினுடைய தன்மாற்றம் தான் தெரிந்த பிறகு அதனால உடல்ல ஏற்படக்கூடியது என்னென்ன உடல் நலம், நோய் அல்லது ரசாயனங்கள் மாற்றம், குணநல மாற்றம், அறிவு தெளிவு, இவைகளெல்லாம் உண்டாகும். அதனால எந்த செயலை எப்படி செய்யணும் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல வழியே நடந்து தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் போட்டு உடலை நாசம் பண்ணாத நாம் புனிதமாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இறைநிலை உணர்வு வேண்டும். அதே போன்று இந்த உடலும் உயிரும் ஒட்டி வாழ்கிற வரைக்கும் உடலுக்கு பொருள் வேண்டும். பசி எடுக்கிற போது உணவு இல்லாத வாழ முடியாது. அந்த உணவு முதலிய வசதிகளை பெறுவதற்கு மனித கூட்டு அவசியம், மனிதருடைய நட்பு அவசியம். பொருளும் வேணும், மக்கள் பற்றும் வேணும், மக்கள் தொடர்பும் வேண்டும். இந்த இரண்டையுமே சரியாக அமைத்துக் கொள்வதற்கும் அளவு முறையோடு அனுபவிப்பதற்கும் எதை வைத்து தெரிந்து கொள்வது? இறை உணர்வு இருந்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். நான் சத்தா போடுற இறை உணர்வு, இறைநிலையாக இருக்கக்கூடியது காந்தமாக,
ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது. இப்போ வெளியே வரும்போது சத்தமாக அதுதான் செயலாகுது. நான் எவ்வளவு சத்தம் போடுறேனோ என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி விரயமாகிறது. அதனுடைய விளைவுகள் உடல்ல இப்படி மனதில் இப்படி ஆகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு இறையாற்றல உணரணும் இல்லையோ? அதனால இறை உணர்வு அவசியம் தேவை. இறை உணர்வு வந்தால்தான் மனித வாழ்க்கையில தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத அளவோடு முறையோடு செயலாற்றும் பண்பாடு உருவாகும். ஆகவே அறநெறி வர்றது இறை உணர்வுல இருந்து வரக்கூடிய அறநெறி தான் மேன்மையானது. மற்றபடி அறநெறி போதனையினால வரக்கூடியதெல்லாம் அது நிலைக்காது. ஒரு அளவு வரைக்கும் இருக்கும், ஆனால் நிலைக்காது. ஆகவே இந்த காலத்தால இப்போ பழங்கால மக்களுடைய வாழ்க்கைக்கும் அறிவுக்கும் இன்றைய கால மக்களுடைய வாழ்க்கைக்கும் அறிவுக்கும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் எவ்வளவோ தூரம் வளர்ந்து மனித அறிவை இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து, அதாவது கண்டிஷனிங் கான்சியஸ்னஸ் என்பதில் விட்டு இருந்து விரிவடைந்து போச்சு. செவ்வாய் இப்படி இருக்கிறது, புதன் இப்படி இருக்கிறது, நிலவு இப்படி இருக்கிறது, மனிதன் அங்கே போக முடியும் என்றதெல்லாம் அந்த அளவுக்கு மனம் விரிந்து போச்சு. இந்த காலத்துக்கு தகுந்தவாறு வாழ்க்கையும் வேணுமே. மனிதனுடைய இந்த ஜீவகாந்த சக்தி, கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், வரும் சந்தர்ப்ப மோதல், இவற்றால் வாழும் உயிர்க்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும். இவையொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதில் ஒரு சக்தி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறும், பின்னும் அதிகரித்து விட மரணமாகும். உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம், இரத்த ஓட்டம், குடலதனில் ஆகார சீரகத்தில் குறிப்பிட்ட பாறுதல்கள், அறிவின் போக்கில் திடன் குறைதல், கூறுதல், இவையெல்லாம் உண்டாகும். இவையெல்லாம் ஜீவகாந்த சக்தியிலே பெரும் மாற்றங்கள். அப்ப அதுக்கு தகுந்தவாறு அந்த வெள்ளத்திலேயே நம்ம அடிச்சுட்டு போகணுமா, நாம நீந்தி கரையேறணுமா என்றதுதான் இப்போ மனிதனுடைய ஆற்றல். அவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறதே பயன்படுத்தணும். அதுதான் இருப்பு நிலை என்று சொல்றேன். இருப்பு நிலையாக உள்ள இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பூரணமாக இருக்கலாம். பொட்டன்ஷியல் இஸ் த சேம் ஃபார் ஆல். அதை அறிந்து கொண்டால் என் உடல்ல இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வெளியில பிரபஞ்சத்துல இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. சும்மா சாதாரணமாக நினைக்க முடியாது. பூமிக்கும் சந்திரனுக்கும் 2,30,000 மைல் என்று கணக்கெடுத்திருக்காங்கன்னு சொன்னா அது எத்தனை தடவை சுத்தி வந்தாலும் அது தாண்டி போறதில்லை. ஏன்? பூமி ஓடுற ஓட்டத்தை ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தா சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகம் 15,50,000 மைல். அந்த வேகத்துல முன்ன போற போதும் இடிக்கிறது இல்லை, பின்ன போடுற போதும் விட்டுட்டு போறதில்லை. இந்த இறையாற்றலுடைய தத்துவம் என்ன? இதற்கு காரணங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. மனித அறிவுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆனா அந்த மன அலை நீளத்துக்கு தகுந்தவாறு, சுழலுக்கு தகுந்தவாறு இந்த இயற்கையில உள்ள உண்மைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சாதாரண 14 இருந்து 40 வரைக்கும் புலன் இயக்கத்துல இருக்குது. அதுல வரக்கூடிய எண்ணங்கள் டேக்கிங் ஷேப் அண்ட் இமேஜ், அதுல எல்லாம் அந்த கருத்தெல்லாம் வரும். இன்னும் ஆல்பா வேவ், தீட்டா வேவ் என்ற அளவுக்கு, அதாவது 4 இருந்து 7 வரைக்குமோ 8 இருந்து 13 வரைக்குமோ வர்ற போது இன்னும் நுணுகி இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ரகசியமான பல உண்மைகளும் விளங்கி போகும். இன்னும் 1 to 3 என்று சொல்லக்கூடிய டெல்டா வேவ் அந்த நிலைக்கு வந்தா என்ன ஆகும்? அதோட இறைநிலையோடவே மனம், அறிவு சேருது. ரெண்டும் ஒன்றாகிற போது
அங்கே இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் எப்படி இருந்தது, எப்படி இயங்க ஆரம்பிச்சது, எப்படி நீ மனிதனாக வந்திருக்க, அதில் மனமாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற, இவ்வளவு உண்மையும் உணர்றதுக்கு அந்த இடத்துல மனம் போய் நிற்கணும். அதற்கு பயிற்சியை தான் இன்னைக்கு நாம் எல்லாம் மெடிடேஷன் சொல்றோம். அகத்தவம் என்றால் மனதை புலன்களிடையிலே இருந்து விடுவித்து உள்ள அதே மனம் வெளிப்படக்கூடிய, அதாவது நிலையில இருந்து அலையாகக்கூடிய இடத்திலேயே போய் அங்கே சேர்வது தான் இது மெடிடேஷன். அப்போ அகத்தவம் இல்லாத மனிதன் மெய்யுணர்வு பெறவே முடியாது. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில. இந்த மனிதனுடைய வாழ்க்கைய வினைப்பயன் என்று சொல்வார்கள். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி திளைப்பினை நீக்க இரு வழி உண்டு. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்த ஒரு மகான் திருமூலர் சொல்றது, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி. இந்த வினைக்கடல் என்ற வாழ்க்கை அவனுடைய வாழ்நாள கடந்து செல்லணும் என்றதுக்கு முயற்சிக்கிறான். முடியாத திணறி சோர்ந்து போறான் மனிதன். அந்த வாழ்க்கை அந்த அந்த தோணி, அந்த முயற்சி என்ற தோணி தோற்று போகுது. இப்ப என்ன வேணும்? தனக்கும் கிளைக்கும் தனக்கும் இந்த கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. இந்த எந்த மனிதன் இந்த இதுல இந்த வினைப்பயனில் அகப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவன் தவத்தினாலேயும் அறத்தினாலேயும் தான் முன் வர முடியும். அவன் மாத்திரமில்லை, கிளைக்கும் தனக்கும் தனக்கு தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு கூட அது உதவியாக இருக்கும். அந்த முறையில மனிதன் இதுவரையிலே புரிந்த தவறுகளை திருத்திக் கொண்டு அந்த பதிவுகளை மாற்றி தூய்மையாக்கிக் கொள்வதுதான் வினைகளை அறுத்தல். அதையும் செய்யணும். அதன் மேலாக உள்ளது உணர்ந்து நல்லதே செய்து இறைநிலையோடு ஒன்றி நின்று அதோட இனி பிறவி இல்லாத மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இறை உணர்வு வேண்டும். நல்லபடியே உலகத்தில் வாழ்வதற்கு இறை உணர்வு வேண்டும். அதே போல மீண்டும் மீண்டும் இந்த துன்பத்துக்குரிய இந்த உடலை தொடர்ந்து எடுக்காத, பிறவி எடுக்காத அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் இறை உணர்வு வேண்டும் என்பதை நமது பெரியோர்கள் உணர்ந்தார்கள். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் வேண்டும் என்பதை சொல்லி, அப்ப அகத்தவம் வேணும், அறநெறியும் வேண்டும். அன்பர்களே, இறைநிலை உணர்றது சிரமமே இல்லை. எல்லாருக்கும் அந்த அறிவு அந்த அளவு விரிவடைகிறதுக்கு உரிய பொட்டன்ஷியல் இருப்பு இருக்கு. நாம் இதுவரையில அதை உணர முடியாத சில பல சம்பவங்கள், சடங்குகள் தடையாக உள்ளன. அதை தாண்டி வந்தா இறைநிலை தான். என்ன, இப்போ சிவம் என்று நான் விரித்து சொன்னேன். நான் சிவம் என்று கூறும்போது அதை தான் அதனுடைய செயல்பாடு வழியே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னேன். இப்போ நமக்கு என்ன முக்கியமாக இந்த இந்தியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் சிவம் என்று சொன்ன உடனே ஒரு உருவம், பெரிய கொண்டை, அதில் ஒரு பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு பெண்ணு கங்கை என்ற பேர், ஒரு 2 கிலோ ருத்ராட்சம், இதுதான் மனசுக்கு வரும். இது வர்ற வரைக்கும் அது நிற்காது, அது வராது. இப்போ அது இறை உணர்வா, இறை உணர்வை தடுக்கிறதா பாருங்க. அதனால அதனுடைய தேவை காலம் வேற, அதனுடைய பலன் வேற. அது ஒரு காலம் வரைக்கும் வேண்டியதுதான். குழந்தைகளுக்கும் சிந்திக்க ஆற்றல் வர்ற வரைக்கும் எல்லாருக்கும் பக்தி மார்க்கம் அவசியம். பக்தி மார்க்கம் இல்லாத
காயில்லாத பழம் இல்லை போல பக்தி இல்லாத ஞானம் இல்லை. அது வேண்டியதுதான். என்றைக்குமே அதுவே போதும் என்று சொல்லுது. இந்த ஆற்றை கடந்து அந்த ஊருக்கு செல்ல வேணுமானால் படகுல போகணும்னு சொல்றாங்க. படகுல போய் தான் அந்த ஊருக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு படகுல ஏறி உட்கார்ந்து கருத்தை மாற்றி, அது ஒரு கால அளவில் மனிதனுக்கு தேவைதான். குழந்தைகளுக்கும் சிந்தனை ஆற்றல் உயராதவர்களுக்கும் தேவைதான். மற்றவர்களுக்கு உண்மை உணர்வு, அறிவு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதுவே அதுவாக இருப்பது என்பது பெரியவங்க சொல்றது எப்படி, எந்த முறையில் என்று சிந்தித்து தெளிந்து கொண்டா அவனே நானாக, அதான் தத்துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மி, எல்லாம் உள்ளமே அவனாக இருக்கிறான். இப்படி பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு உரிய பொருளாக இவனே இருக்கிறான், இவனுடைய அறிவாகவே இருக்கிறான். அறிவு உணர்ந்து கொள்வது பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணமான இறைவனை உணர்ந்து கொள்றது, இறைவனே தான் அறிவாக எனக்கு உள்ளாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்றது, மூணும் ஒன்றாகும். இந்த இடத்துல தான் இறை உணர்வு பூர்த்தியாகும். இது ஒன்று சிரமம் இல்லை. அப்படி உணர்ந்து கொண்டால் பார்க்கிறவங்க ஒவ்வொருவரும் உள்ளத்திலையும் அவனே தான் இருக்கிறான். அவனுக்கு முரண்பாடான செயல் நான் செய்தால் அதற்கு எதிர்ப்பாக, அதற்கு பயனாக வரக்கூடிய விளைவு எனக்கு சிக்கலும் துன்பமும் உண்டாகிறது என்பதை சரியாக மனிதன் உணர்ந்து கொள்ளும் போது யாருக்காயிலும் துன்பம் செய்ய முனைவானா, அல்லது துன்பப்படும் உயிர்களை விட்டுட்டு போகத்தான் மனம் துணிவானா? ஆகவே ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய அன்பும் கருணையும் இயல்பாக மலர்வது எங்க? இறைநிலை உணர்வுல. அந்த இறைநிலை உணர்வை பற்றி பேசும்போது, இறைநிலையானது விண் என்ற சக்தியாச்சு. விண் சுழற்சியில் ஏற்படக்கூடிய அலையானது காந்தம் என்ற நிலையில பிரணவஸ்வரூபமாக எங்கும் இருக்கிறது. அதுவே தன்மாற்றத்தில் அழுத்தமா ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக இருக்கிறது. பகவத்கீதையில என்ன சொல்றது? நான் ஒளியாக இருக்கிறேன், ஒலியாக இருக்கிறேன். என்னை எல்லா இடத்திலேயும் எங்குமே என் இருப்பை உணர்ந்து கொள்ளவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லைன்னா இதான் ஒன்றும் சிரமமே இல்லை. அது உண்மைதான். ஆனால் முனையணும். முனைந்து சிந்தித்த சிந்தனையை செலுத்த செலுத்த அந்த அறிவை பெறும் அளவுக்கு நம்முடைய மன அலைச்சூழல் குறுகி நிலைத்து அந்த இடத்தை தொடும், அறிந்து விடலாம். அதற்கேற்ற பயிற்சி அகத்தவம் என்பது ஒன்று உண்டு. அந்த பயிற்சியின் மூலமாக அலையாக இருக்கக்கூடியது மனம் காந்த அலை தானே. அந்த காந்த சக்தி உடல்ல எப்படி இருக்கிறது, அதோடு மனதை இணைத்து அந்த அலையிலேயே அலையாக இருந்து நிலைக்கு செல்லும் போது அலையினுடைய எல்லா இயக்கங்களையும் அறிந்து கொண்டு எந்த எந்த உண்மையை உணரணுமோ அந்த அதை நினைக்கும் போதே தானாகவே அட்யூன்மெண்ட், அதற்கு ஒத்த நிலையில மனம் வரும். தங்குதடை இல்லாத அறிவு, பெர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழை புலன், இந்த அறிவு எல்லாருக்கும் ஈஸியா சுலபமாக கிட்டும் என்பதை எடுத்து சொல்ற. அதற்கு மேல உள்ள சந்தேகங்கள் பலருக்கு எழலாம். சந்தேகம்னா உண்மையில ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதுவரையில வேற 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 ஏதோ எடுத்து போட்டு எண்ணி பல தடவை எண்ணி எண்ணி அதுவே பதிவாகி இருக்கிறது அல்லவா? அந்த பதிவுகளை கடந்து வர முடியாது. அதனால மனிதன் தத்தளிக்கிறான். இத ஒரு சித்தர் சொல்றார், அழுகண்ணி சித்தர். நான் மனதை ஒடுக்கி இறைநிலை அறிவதற்கு போகும்போது என்ன இந்த உலக பந்தங்கள் எல்லாம் என்ன தடுக்கின்றன.
அவைகளெல்லாம் நாம் தாண்டி போக முடியுமா என்று எள்ளி நகையாடுகின்றன. அதை ஒரு கவியில வர்ணிக்கிற போதுதான் அழகா இருக்கு. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. காட்டானை மேலேறி என்றால் யானையை மனசுல வச்சுக்க கூடாது. இப்போ வார்த்தை பிரிக்கணும். காட்டான் ஐமேலேறி, காட்டான் என்றால் அருவியாக இருக்கக்கூடியவன், அறிவு. இந்த அறிவானது பஞ்சேந்திரிய உணர்ச்சிகளை எல்லாம் தாண்டி காட்டான் ஐமேலேறி கடைத்தெருவே போவையிலே இந்த பஞ்சபூதங்களை கடந்த இறைநிலைதான். அந்த இறைநிலை என்பது கடைநிலை என்று சொல்வார்கள். அந்த கடைநிலையை அறிய போகும்போது நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோ. உலகத்தில் வாழ்ந்து நமக்கு அனுபவமாக பொருட்கள், அதாவது தோன்றி 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 எண்ணங்களாக அங்கே போக விட்டாமல் தடுப்பதோடு எங்களை எல்லாம் தாண்டி அங்கே போக முடியுமா என்று எள்ளி நகையாடுவது போல அல்லவா இருக்கிறது. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோம். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. என்ன அந்த காட்டானை இங்கே என்ன இறைவன். இறைவனை மேலே எல்லாவற்றையும் கடந்து மேலே நான் சென்று அறிந்து கண் என்றால் அறிவு, அறிவு பூர்வமாக நாம் திருப்தி அடைய மாட்டேனோ என்று சொல்றார். அதே போல நம்ம தடுப்பது இதுவரைக்கும் மனத்தால எந்த பொருளாக மாறிய அதோட இன்ப துன்பங்கள் துய்த்து அதுவே பெரிதென்று எண்ணிக்கொண்டிருந்தோமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் அடிக்கடி வரும். அதை தாண்டி போக வேணுமானால் மனதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அதாவது அகத்தவம். மன அலையை சொல் நிற்கணும். நிற்கிற போது அலையிலிருந்து நிலைக்கு போனா, அலையா இருந்தா மனம் மனிதன், நிலையாக இருந்தால் அறிவு தெய்வம். அப்படி பழகி கொண்டா எந்த நிமிடமும் அதை நினைக்கும் போது வருமா இல்லையா? ஏதோ ஒரு பொருளை பார்த்தீங்க எந்த காலத்துல, எப்போ நினைச்சாலும் மனதில் வருது இல்லையா? அப்போ யூ ஆர் கேரக்டரைஸ்டு டு தட் எஃபெக்ட். உங்களுடைய அறிவாட்சி தரம் அந்த மாதிரி ஆக்கப்பட்டது. எந்த பொருளை பார்த்தாலும் எந்த பொருளோடு இணைந்திருந்தாலும். அதே போல இறைநிலை உணர்வு பெற்று அந்த நிலையிலே அறிவாட்சி தரம் வந்துவிட்டால் எப்பொழுது இருக்காது. எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்ற முறையில நாம் வாழ்க்கையில எல்லா நேரமும் எல்லா துறையிலும் எல்லா இடங்களிலும் இறை உணர்வோடு அதை மறவாத, அகண்டத்தை மறக்காத கண்ட நிலையிலே செயல்படுவதற்கு ஒவ்வொருவரும் தகுதியாக முடியும். அதுதான் இறை உணர்வு. அப்படி இறை உணர்வு பெற்ற பிறகு எந்த உயிர்களோடோ அல்லது உலகத்தில் உள்ள மக்களோடு நட்பு கொண்டு ஒத்தும் உதவியும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றிணைந்த அறநெறி பாராட்டி வழுவாது வாழத்தக்க அறநெறியும் உண்டாகும். இறை உணர்வும் அறநெறியும் வந்த பிறகு மனிதன் தவறு செய்ய மாட்டான். தவறுகளெல்லாம் செய்த தவறுகளுக்கு மேற்பதிவாக அன்று முதல் கொண்டு அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை தூய வாழ்வாக அமையும். அதனால மனிதனுக்கு முழுமை பேறு கிட்டும் என்பது உண்மை. அதனால உண்மை உணர்வு வேண்டும், இறை உணர்வு வேண்டும், அறநெறி வேண்டும் என்று பெரியோர்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே உணர்வை நான் பெற்றதை உங்களிடம் எந்த முறையில் பெற்றனோ அதையேதான் நாம் ஒருவரோடு ஒருவர் கூடி கொள்ளக்கூடிய ஒரு நட்பு உரிமையோடு நானும் உங்களுக்கு வெளியிட்டு என்னுடைய மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.